ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில வெக்காபுலரிஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நாட் ஓன்லி வெக்காபுலரிஸ் பட் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லா சென்டென்ஸுக்கு பார்க்கலாம். ஓகே, இந்த வார்த்தைகளை நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை அடையும். தெரிஞ்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நிறைய பேர் நான் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் அதை பார்த்தேன். அதனால் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்புகிறோம். உங்களுக்கு அதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம கூட. முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்து. நிலைநிறுத்து அப்படின்னா ஒரு எடுத்துக்கொண்ட காரியமாக இருக்கட்டும், இல்லாட்டி நாம் எடுத்துக்கொண்ட முடிவாக இருக்கட்டும், அதில் நிலையாக இருக்கிறது. ஒரு சட்டமோ ஒழுங்கோ அதை நிலைநிறுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நிலைநிறுத்துதல் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதை போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகே, நிலைநிறுத்து அப்படின்னா அப் ஹோல்டு. சரிங்களா? நிலைநிறுத்துதலுக்கு இங்கிலீஷில் அப் ஹோல்டு. அப் ஹோல்டை நிலைநிறுத்துதல். இந்த பாஸ்ட் டென்ஸ் என்ன? அப் ஹெல்டு. ஓகே, நம்ம நார்மலாகவே அந்த ஹெல்டு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஆனால் இங்கே இந்த அப்ஹோல்டுக்கு பாஸ்ட் டென்ஸில் அப்ஹெல்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி பாருங்கள். த ஜட்ஜ் டேஷ் த டெசிஷன். ஓகே, நான் தமிழ் என்ன எழுதியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே நம்ம வேர்பை போடணும். சரிங்களா? பாருங்கள், நீதிபதி அந்த முடிவை நிலைநிறுத்தினார். நிலைநிறுத்தினார் அப்படின்னு தான் போட்டிருக்குமே தவிர நிலைநிறுத்துகிறார்னு போடலை, ப்ரெசண்ட்டில் போடலை. எந்த முடிவு? சட்ட முடிவு. ஓகே, அப்போது நீதிபதி என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கொண்ட ஒரு சட்ட முடிவை நிலைநிறுத்திட்டார். அதுலேருந்து பின்வாங்கலை, அதை நிலைநிறுத்தி விட்டார். ஓகே, அந்த நீதிபதி அவர் எடுத்த அந்த சட்ட முடிவை நிலைநிறுத்தினார். நிலைநிறுத்தினார் பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸ் என்ன போடணும்? வெரி குட், அப்ஹெல்டு. அவ்வளோதான். இப்போ படிங்க சென்டென்ஸு. த ஜட்ஜ் அப்ஹெல்ட் த டெசிஷன். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. எல்லோரும் கேட்டே இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, எடுத்த முடிவு எடுத்தாச்சு. த ஜட்ஜ் அப்ஹெல்ட் த டெசிஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள். தே டேஷ் தயர் ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ். அவர்கள் அவர்களுடைய குடும்ப சம்பிரதாயங்களை நிலைநிறுத்துகின்றனர். ப்ரெசண்ட்டில் அவங்களோட அந்த கலாச்சாரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி நிலைநிறுத்துகிறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். நிலைநிறுத்துகின்றனர் ப்ரெசண்ட்னு என்ன போடணும்? அப்ஹோல்டு. அவ்வளோதான், அப்படியே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. அப்ஹோல்டு சொல்லி பாருங்கள். தே அப்ஹோல்டு தேர் ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ். தே அப்ஹோல்டு தேர் ஃபேமிலி ட்ரெடிஷன். காலங்காலமாக இருக்கிறத அவங்க என்ன பண்ணுறாங்க? நிலைநிறுத்துகின்றனர். இந்த டைமில் அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அடுத்த தலைமுறைக்கும் அதை என்ன பண்ணுறாங்க? கன்வே பண்ணுறாங்க. நிலைநிறுத்து அப்படின்னா அப்ஹோல்டு, பாஸ்ட் டென்ஸில் அப்ஹெல்டு. ரைட்? பேச்சாற்றல் சொல்வளம் மிக்க. ஐயோ, அவனோட லாங்குவேஜ் வார்த்தைகள் இருக்குது, சொல்வளம் மிக்க மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலக்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ELO. க்யூக்கு அப்புறம் என்றைக்குமே யூ வந்துடும். சரிங்களா? அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. க்யூக்கு அப்புறம் யூ வந்துடணும். ENT, எலக்வெண்ட். ஓகே, இது என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா இந்த அட்ஜெக்டிவ் சென்டென்ஸுக்கு நடுவில் வந்தால் இதற்கு அடுத்து ஒரு நவுன் வரணும். ஓகே, அட்ஜெக்டிவ் சென்டென்ஸுக்கு நடுவில் வந்தால் இதற்கு பின்னாடி ஒரு நவுன் வரணும். எண்டில் வரணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் அட்ஜெக்டிவ் ஒரு சென்டென்ஸோட எண்டில் வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன தேவை கிடையாது, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நவுன் வரணும்னு தேவை கிடையாது. ஓகே, அது எல்லாமே ஒர்க் ஆகும். ரைட்? பாருங்கள். ஹெர் டேஷ் வேர்ட்ஸ் கேப்டிவேட்டட் த க்ரௌட். அவளுடைய சொல்வளமிக்க வார்த்தைகள் கூட்டத்தை கவர்ந்தது. என்ன போட்டிருக்கோம்? சொல்வளமிக்க வார்த்தைகள் தான். ஓகே, அவளுடைய சொல்வளமிக்க வார்த்தைகள். ரொம்ப வார்த்தைகள் இருக்குது, அதை மட்டும் போட்டால் போதும். ஹெர் eloquent words. Her eloquent words captivated the crowd. Captivate என்னது? அப்படியே கட்டுப்படுத்தி வைக்கிறது. அந்த செயின் போட்ட மாதிரி கட்டுப்படுத்துறது இருக்குது பார்த்தீங்களா? அதை captivate. ஓகே, பாருங்கள். Her eloquent words captivated the crowd. அவருடைய சொல்வளமிக்க வார்த்தைகள் கூட்டத்தை கவர்ந்தது. His eloquent words made me to accept the offer. அவருடைய சொல்வளமிக்க வார்த்தைகள் என்னை அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள வைத்தது. ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள். ஹிஸ் ரைட்டிங் இஸ் எலக்வெண்ட். அவனுடைய எழுத்து திறன், ரைட்டிங்னா எழுத்து திறன் இருக்குது பாருங்கள், வேறு லெவல், அவுட்ஸ்டாண்டிங். அப்போ என்ன சொல்லணும்? ஹிஸ் ரைட்டிங் இஸ் எலக்வெண்ட். அவ்வளோதான். ஓகே, புரியுதுங்களா? ஹீ இஸ் அன் எலக்வெண்ட் மேன். ஹீ இஸ் அன் எலக்வெண்ட் மேன் அப்படின்னா சொல் ஆற்றல் அல்லாட்டி சொல்வள மிக்க மனிதர்.
ஓகேங்களா? அவரோட வார்த்தைகள் ரொம்ப சூப்பராக ஃப்ளூவண்ட்டாக இருக்கும். அவர் தான் யார்? எலக்வெண்ட் மேன், ரைட்? ஏன்னா அது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்து பாருங்கள், குழம்பு. குழம்புன்னா நம்ம குழம்பி போகிறது இல்லை, சாப்பிட்றோம்ல அந்த குழம்பு. அதுக்கு என்னங்க இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிட்ற குழம்புக்கு சூப்புனா சாறு. குழம்புக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராத், BROTH, ப்ராத்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இருக்கிற ரெண்டுத்துலேயும் பாருங்கள், சிக்கன் குழம்பு அடுப்பின் மேல் கொதித்து கொண்டு இருந்தது அதனால வாஸ் போட்டிருக்கோம். ஓகே, வாஸ் கொண்டு இருந்தது அதனால ING ஃபார்ம். ஓகே, பாருங்கள் சிம்மரிங் போட்டிருக்கோம். அடுப்பை சிம்மில் வை. எதுக்கு அடுப்பை சிம்மில் வைப்பீங்க? கொதிக்கிறதுக்கு தானே. அப்போது அடுப்பில் வந்து ஒரு பொருள் கொதிச்சிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் சிம்மரிங் சொல்லலாம். அப்படியே பாயிலாக வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டுக்கு சிம்மரிங்னு அர்த்தம். ஓகே, அப்போது சிக்கன் குழம்பு அடுப்பு மேலே கொதித்து கொண்டிருந்தது. த சிக்கன் broth, BROTH, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. த சிக்கன் broth வாஸ் சிம்மரிங் ஆன் த ஸ்டவ். நீங்கள் உங்கள் வீட்டில் கூட கேட்கலாம், மம்மி வாட் இஸ் த broth டுடே, மம்மி வாட் இஸ் த broth டுடே, இன்றைக்கி குழம்பு என்ன அப்படின்னு சும்மா கேட்டு பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு டின்னர் போவீங்களா, போயிட்டு இந்த வீட்டில் கேளுங்க. ஓகேவா, இன்றைக்கி என்ன broth அப்படின்னு கேளுங்க. ரைட், சிக்கன் குழம்பு அடுப்பின் மேல் கொதித்து கொண்டிருந்தது. அடுத்து பாருங்கள், ஷி ஆடட் வெஜிடபிள்ஸ் டு தி broth. இது வந்து நவுனுங்க, சரிங்களா? அதனால ஒரு நவுன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாட்டி ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் அது வரும், சரிங்களா? ஒன்று ஃபஸ்ட்டு இல்லாட்டி லாஸ்ட், அந்த மாதிரி தான் வரும். ஓகே, பாருங்கள், ஷி ஆடட் வெஜிடபிள்ஸ் டு த broth. அவள் குழம்பில் காய்கறிகளை சேர்த்தாள். ஷி ஆடட் வெஜிடபிள்ஸ் டு த broth. ஓகே, ரொம்ப முக்கியமான வார்த்தை, அன்றாட யூஸ் பண்ணுற வார்த்தை இது. ஓகே, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது வார்த்தை அருஞ்செயல். ஒரு சொல்லவே முடியாத செம பெரிய ஒரு செயலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் அருஞ்செயல். அருண்னா ரேராக செய்கிறது, அதான் அருஞ்செயல், சரிங்களா? தமிழில் கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதற்கான சரியான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா FEAT. இது ஒரு நவுனு. ஓகே, இது ஒரு நவுன். ஓகே, இது எப்படி சொல்ல அப்படின்னா ஃபீட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஃபீட், அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் தான் வரணும். நம்மளோட இந்த ஃபீட் இருக்குல்ல, சேம் ப்ரொனன்சியேஷன் தான், அப்படியே நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, ஃபீட். பாருங்கள், கிளைம்பிங் மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் அன் அமேசிங் டேஷ். என்னென்னா எவரெஸ்ட் சிகரம் ஏறுவது ஒரு அற்புதமான அருஞ்செயல். ரொம்ப சிம்பிள், அங்கே ஃபீட்டை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இங்கே ஒரு ஃபீட்டை போட்டுருவோம் கையோட, இல்லாட்டி திரும்ப வரணும். சரி பாருங்கள், கிளைம்பிங் மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் அன் அமேசிங் ஃபீட். கெட்டிங் அ குட் நேம் அமங் த பீப்புள் இஸ் அன் அமேசிங் ஃபீட். சொல்லிக்கலாம் நீங்கள். ஓகே, கெட்டிங் த குட் நேம் அமங் த பீப்புள் இஸ் அன் அமேசிங் ஃபீட். ஐயோ, இந்த மக்களுக்கு இடையில் நல்ல பேர் வாங்குறது இருக்கே, அது ஒரு பெரிய அருஞ்செயல்ரா. ரொம்ப சிம்பிள், எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அது ஒரு ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய செயல் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்கள், ஃபீட். ஓகே, அடுத்து வின்னிங் அன் ஆஸ்கர் இஸ் அன் ரிமார்க்கபிள் ஃபீட். இந்த இதில் நீங்கள் இன்னொரு வார்த்தையும் கற்றுக்கிறீங்க, என்ன அப்படின்னா குறிப்பிடத்தக்க. அவர் குறிப்பிடத்தக்க சாதனையை செய்தார், குறிப்பிடத்தக்க தவறை செய்தார், குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம் அது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குறிப்பிடத்தக்க அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரிமார்க்கபிள். ஓகே, ரிமார்க்கபிள் மறக்கவே கூடாது, மைண்டில் ஏற்றுங்க இப்போவே. ரிமார்க்கபிள், குறிப்பிடத்தக்க. அதற்கப்புறம் இன்றைக்கி கற்றுக்கிட்ட வார்த்தை ஃபீட். ஓகே, ரிமார்க்கபிள் ஃபீட். ரிமார்க்கபிள் ஃபீட், ஒரு குறிப்பிடத்தக்க அருஞ்செயல். ஓகே, பாருங்கள், ஆஸ்கார் வெல்வது ஒரு குறிப்பிடத்தக்க அருஞ்செயல். வின்னிங் அன் ஆஸ்கார் இஸ் அன் ரிமார்க்கபிள் ஃபீட். புரிஞ்சுதா? சிம்பிள். அடுத்து சேதப்படுத்து, நாசம் செய். அதாவதுங்க, சேதப்படுத்தணும், டேமேஜ்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது கிடையாது. டேமேஜ்னா ஒரு அளவுக்கு தான், சில்லியாக நொறுக்கிறது, அப்படியே ஒன்றுமே அதில் யூஸே பண்ண முடியாத அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிரும் ஒரு சில சம்பவம்லாம் நடக்கும்போது. அதுதான் இந்த மாதிரி வார்த்தைக்கு நாம் யூஸ் பண்ணுற ஒரு ஆங்கில வார்த்தை. என்ன அப்படின்னா ரெக் அப்படின்னு சொல்லுவாங்க. WRECK. பாஸ்ட் டென்ஸில் போட்டோம்னா WRECKED. பாஸ்ட் டென்ஸில் எழுதுறதுனாலே தெரிஞ்சிடணும் இது என்னது, வேர்பு. ஓகே, அது நவுனு, இது வேர்பு. பாருங்கள், ரெக்ட். ஓகே, ரொம்ப சிம்பிள். அந்த புயல் கப்பலை சேதமாக்கியது. சிம்பிளாக பாஸ்டா, சிம்பிள் ப்ரெசண்ட்டாக, சிம்பிள் பாஸ்டா, என்ன வரும்? வெரி குட், பாஸ்ட். அப்போ பாஸ்ட்டுக்கு நம்ம வச்சுருக்கோம் ரெக்ட், WRECKED. ஓகே, நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் ரெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரைட், பாருங்கள், இந்த ஸ்ட்ராம் ரெக்ட் த ஷிப்.
அந்த புயல் கப்பலை சேதமாக்கியது. The storm wrecked the ship. The storm wrecked the city. wrecked the city. சொல்லிக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, அந்த நகரத்தையே சேதமாக்கியது அந்த புயல். ஓகே, அப்படின்னா எல்லாத்தையுமே பிரித்து வீசிருச்சுன்னு அர்த்தம். ஒரு பொருள் எந்த இடத்துல இருந்துச்சோ அதை காணும், அந்த அளவுக்கு போடு தாறுமாறாக அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, பாருங்கள். The storm wrecked the ship. அந்த புயல் கப்பலை சேதமாக்கியது. His careless driving, கவனக்குறைவான இயக்கம், வண்டியை இயக்கிறது. ஓகே, அவனுடைய கவனக்குறைவான இயக்கம் காரை சேதப்படுத்தியது. His careless driving சேதப்படுத்தியது. அப்போ wrecked. His careless driving wrecked the car. wrecked the car. His careless driving wrecked the car. ஓகே, ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? மேலே என்ன வார்த்தை சொன்னேன்? ஃபீட், அருஞ்செயல். அதற்கு அடுத்த வார்த்தை சேதப்படுத்துதல், நாசம் செய்தல், அப்படின்னா ரெக்ட். ஓகே, இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்களும் மேக் பண்ணணும் உங்களுக்கு ஓனா. ரைட், அடுத்து 6வது, நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுவோம், பூசுறது. நார்மலாக ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அப்ளை பண்ணுறது, இல்லாட்டி பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, இதுக்கும் ஒரு வார்த்தை இருக்குது. சரி பாருங்கள். அவள் தவறுதலாக இதழ் சாயத்தை பூசிக்கொண்டாள். அந்த சுவற்றின் மீது ஒரு வண்ணப்பூச்சி இருந்தது. நல்லா கவனிக்கணும். சாயத்தை பூசிக்கொண்டால் சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டோம், இதை வந்து வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பூசிக்கொண்டால், இது வேர்பாக ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. ஒரு வண்ணப்பூச்சி இருந்தது அப்படிங்கும் போது இது நவுனாக இருக்குது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், இந்த பர்டிகுலர் வார்த்தை வேர்பாகவும் யூஸ் ஆகும், நவுனாகவும் யூஸ் ஆகும். நீங்கள் மேக்ஸிமம் இந்த வார்த்தையை இது கூட சேர்த்து படிப்பீங்க. ஆஃப் பெயிண்ட் அப்படிங்கிற வார்த்தை கூட தான் அது வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் அது கூட பயன்படுத்துங்க. என்ன வார்த்தை இங்கிலீஷில் அப்படின்னா, பூசுக்கு SMEAR, ஸ்மியர்னு சொல்லக்கூடாது, இப்படி சொல்லுங்கள், ஸ்மிர். ஓகே, ஸ்மிர். ஸ்மிர் சொல்லுங்கள், ஸ்மிர். என்னவோ ஒர்க் ஆகும், நவுனாகவும் ஒர்க் ஆகும், வேர்பாகவும் ஒர்க் ஆகும். சரிங்களா? சரி பாருங்கள். ஷி ஆக்சிடென்ட்லி ஸ்மிர்டு, அவ்வளோதான். ஓகே, ஏன்னா பூசி கொண்டால் தான் இருக்குது, அப்போ பாஸ்ட்டு. அந்த என்ன படம் அது, டெய்லர் அங்கிள், அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கும்போது அந்த கோடாரி கேங் வரும்பொழுது அந்த லிப்ஸ்டிக் என்ன ஆயிரும், டப்புன்னு வாயில் அந்த பெரிய லிப்ஸ்டிக்காக அப்படியே இழுத்துட்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா அந்த சீனு? அந்த பர்டிகுலர் சீன் தான் இந்த சென்டென்ஸ். பாருங்கள். ஷி ஆக்சிடென்ட்லி ஸ்மிர்டு ஹேர் லிப்ஸ்டிக். ஷி ஆக்சிடென்ட்லி ஸ்மிர்டு ஹேர் லிப்ஸ்டிக். ஓகே, அடுத்து தேர் வாஸ் அ, நவுனாக இருந்துச்சுன்னா எந்த ஈடி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே பிளெயின் வேர்டு வந்துடணும். ஓகே, ஸ்மிர் அப்படிங்கிற வார்த்தை அப்படியே போட்டுருங்க. ஓகே, தேர் வாஸ் அ ஸ்மிர் ஆஃப் பெயிண்ட் ஆன் த வால். ஒரு சுவற்றின் மீது ஒரு வண்ணப்பூச்சி இருந்தது. என்ன மாதிரி வண்ணப்பூச்சி? ஏதோ ஒரு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு செவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. ஆனால் அது ஒருத்தரோட பிக்சரா இல்லை என்னங்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. ஏதோ ஒரு பிக்சர் இருக்குது, அந்த பிக்சர் யாரோட பிக்சராக இருந்தாலும் கூட அது நமக்கு தெரில அப்படின்னா அது ஒரு புது பெயிண்டிங் தானே. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஸ்மிர் ஆஃப் பெயிண்ட். ஓகே, பாருங்கள். தேர் வாஸ் அ ஸ்மிர் ஆஃப் பெயிண்ட் ஆன் த வால். இந்த மெட்ராஸ் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களே, ஸ்மிர் ஆஃப் பெயிண்ட் தான் அது. ஓகே, முணுமுணுத்தல். முணுமுணுத்தல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். எப்படியாவது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பேசிட்டாங்கன்னா போதும் இங்கிலீஷில். ரைட், பேசிடுவாங்க. இப்போ நானும் எனக்குள்ளேயே முணுமுறுத்துக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னா, எனக்குள்ளேயே நான் பேசிக்கிறேன். அது ரொம்ப குட்டி வால்யூம், சின்ன வால்யூமில் பேசுகிறேன், அது மற்றவங்களுக்கு கேட்கக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி பேசுகிறதுக்கு தான் நம்ம இந்த முணுமுணுக்கிறங்கிற வார்த்தையை வச்சுருக்கோம். சரிங்களா? பாருங்கள். அவள் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தாள். ஷீ டேஷ் சம்திங் அண்டர் ஹர் பிரெத். பாருங்கள், இந்த அண்டர் ஹர் பிரெத் அப்படிங்கிறது ஒரு இடியம். ஓகேங்களா? அண்டர் ஹர் பிரெத் அப்படின்னா மனசுக்குள்ளேயே அந்த மூச்சு கூட வெளியில் வராத அளவுக்கு முணுமுணுப்பாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் அண்டர் ஹர் பிரெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் வாய்க்குள்ளேயே சம்திங்னா ஏதோ முணுமுணுத்தாள். ஓகே, அடுத்து அவன் ஒரு விரைவான நன்றியை முணுமுணுத்து விட்டு அங்கேருந்து கடந்து சென்றான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகிறது. ஓகேங்களா? யாரும் இருக்கிற தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடக்கிறது. இந்த தேங்க்யூ அவங்களுக்கு கேட்டு கூட செஞ்சுருக்காது, அந்த மாதிரி சொல்கிறது. சரிங்களா? இப்போ முணுமுணுத்தலுக்கு என்ன அப்படின்னா மட்டர்னு சொல்லுவாங்க. மட்டர், பாஸ்ட் டென்ஸில் மட்டர்டு. ஓகே, மட்டர், மட்டர்டு. மட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மட்டர் ஞாபகம் வந்துடும். ஓகே, மட்டர் இல்லாட்டி பட்டர். பட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பட்டர்னா வெண்ணெய், மட்டர்னா முணுமுணுக்கிறது. ரைட், சரி பாருங்கள். ஷீ, அவ்வளோதான். மட்டர்டு. ஏன் மட்டர்டு போடுறோன்னா முணுமுணுத்தாள், பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அவள் வாய்க்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்தாள். ஷீ மட்டர்ட் சம்திங் அண்டர் ஹர் பிரெத்.
இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்மிர் ஆஃப் பெயிண்ட் மாதிரி அண்டர் ஹர் பிரெத் என்னது ஒரு முக்கியமான ஃப்ரேஸ், இடியம். சரிங்களா? ஷீ மட்டர்ட் சம்திங் அண்டர் ஹர் பிரெத். ஷீ மட்டர்ட் சம்திங் அண்டர் ஹர் பிரெத். வாய்க்குள்ளே மனசுக்குள்ளே ஏதோ முணுமுணுத்தாள் அவள். ஷீ மட்டர்ட் அ சீக்ரெட் அண்டர் ஹர் பிரெத். அவள் ஏதோ மனசுக்குள்ளே ஏதோ முணுமுணுத்தா, ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியத்தை என்ன பண்ணா, முணுமுணுத்தாள். இந்த சம்திங் பதில் சீக்ரெட் போட்டேன், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஹீ மட்டர்ட் அ குவிக் தேங்க்யூ அண்ட் வாக்ட் அவே. அ குவிக் தேங்க்யூனா தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, அ குவிக் தேங்க்யூ அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு உடனே எப்படி சொல்கிறது, குவிக் தேங்க்யூ அப்படின்னா அது உங்களுக்கு கேட்டு கூட செஞ்சுருக்காது, நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகிறது, அதுவும் லோ வாய்ஸில். பாருங்கள், ஹி மட்டர்ட் அ குவிக் தேங்க்யூ அண்ட் வாக்ட் அவே. கடந்து செல்லுதல், வாக்ட் அவே, அந்த இடத்த விட்டு போயிடுறது. சரிங்களா? வாக்ட் அவே. ஓகே, ஹி கேம் அண்ட் ஹி வாக்ட் அவே. வந்தான், அப்படி போயிட்டான். ஹி வாக்ட் அவே. ரைட்? பாருங்கள், அவன் ஒரு விரைவான நன்றியை முணுமுணுத்து விட்டு கடந்து சென்றான். ஹி மட்டர்ட் அ குவிக் தேங்க்யூ அண்ட் வாக்ட் அவே. ஹி மட்டர்ட் அ குவிக் தேங்க்யூ அண்ட் வாக்ட் அவே. ஓகே, ஸ்மிர் அப்படின்னு என்ன அர்த்தம்? பூசுதல். வெரி குட். பெயிண்ட் பூசுறது, அதுக்கெல்லாம் ஸ்மிர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி முணுமுணுக்கிறதுக்கு பட்டர் ஞாபகம் வந்துடணும், உடனே மட்டர் ஞாபகம் வந்துடணும். ரைட்? 8வது, இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் சிங்கிள் மீனிங்கில் தான் பார்த்துருப்போம். இந்த வார்த்தைக்கு மட்டும் 2 அர்த்தம் இருக்குது. என்னென்னு பாருங்கள். தூர்வாருதல், அதற்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த சமையல் செய்யும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பஜ்ஜியோ இல்லை இந்த இறைச்சியோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மாவில் முக்கிறது, இல்லாட்டி அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாவில் வச்சு அப்படியே தோட்டிட்டு அப்படியே போடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் சமையலுக்கு முன்பு இறைச்சியை மாவில் தேய்க்கிறது. ஓகே, நீங்களும் வந்து சமைக்கும்போது ஏதாவது அந்த திங்ஸை வந்து தேய்க்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை அதுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன வார்த்தை அப்படின்னா ட்ரெட்ஜ். ஓகே, DREDGE. இது ஒரு வேர்ப். ஓகே, அப்போ பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது DREDGED. ஓகே, ட்ரெட்ஜ். ஓகே, அப்படின்னா தூர்வாறுதல், இல்லாட்டி சமையலுக்கு முன்பு இறைச்சியை மாவில் தேய்த்தல். ஓகே, பாருங்கள். அவர்கள் தொலைந்து போன படகை கண்டுபிடிக்க ஆற்றை தூர்வாரினார்கள். ஓகே, அவர்கள் தொலைந்து போன படகை கண்டுபிடிக்க ஆற்றை தூர்வாரினார்கள். இன் இங்கிலீஷ் ஹவு வி ஹாவ் டு சே இஸ் தே தூர்வாரினார்கள் தானே போட்டிருக்கு. தூர்வாரினார்கள், which means that comes under past tense. Very good. அப்போ past tenseல நம்ம என்ன வச்சுருக்கோம், இதுதான் வச்சுருக்கோம். ஓகே, அப்போது dredged, DREDGED. ஓகே, they dredged the river to find out the lost boat. ஓகே, சொல்லுங்கள் எங்கூட சேர்ந்து. they dredged the river to find out the lost boat. ஆற்றை தூர்வாரினார்கள். நீங்கள் இதோட கூட முடிச்சுக்கலாம். they dredged the river. அவங்க ஆற்றை தூர்வாரினாங்க. அடுத்து பாருங்கள். சமையல் நிபுணர் கோழி இறைச்சியை மாவில் தேய்த்தார். ரொம்ப சிம்பிள். த செஃப் தேய்த்தார் தான் இருக்குது. அப்போது DREDGE ED, dredged. ஓகே, த செஃப் dredged the chicken in flour. கார்ன்ஃப்ளார் அப்படி சொல்லுவீங்களா, மாவுக்கு ஃப்ளார், கார்ன்ஃப்ளார் மாவு கொடுங்க 1 கிலோ. ரைட்? பாருங்கள், த செஃப் dredged the chicken in flour. சமையல் நிபுணர் கோழி இறைச்சியை மாவில் தேய்த்தார். ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள். வேவ் பார்க்குறதுன்னு என்ன, யாருமே அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கூடாது, அதை நம்ம போய் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறது. ஸ்பை அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பர்டிகுலர் வேர்டை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகே, அவள் அலுவலகத்தை சுற்றிலும் வேவு பார்க்கிறாள். ஓகே, நான் கொஞ்சம் மதிப்பு நிமித்தமாக பார்க்கிறார்னு போட்டிருக்கேன். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்குறாங்க, வேவு பார்க்குறாங்க. துப்பறியும் நிபுணர் அந்த வீட்டை சுற்றி வேவு பார்க்கிறார். எதுக்குன்னு ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்னு, ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு என்ன பண்ணுறார், அந்த வீட்டை சுற்றியும் அவர் வந்து வேவு பார்த்தார். பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? இதற்கான வார்த்தை ஸ்னூப். இது ஒரு வேர்ப். ஓகே, ஸ்னூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்கள். ஷீ டேஷ் அரவுண்ட் த ஆஃபீஸ். வேவு பார்க்கிறார். அப்போது ஸ்னூப்ஸ். எதுக்கு எஸ் வருது? ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்பு வரும்போது ஹீ ஷீ இட்டுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்பாக இருந்தால் எஸ் வந்துடணும், வேர்பு கூட சேர்ந்து. ஓகே, இதை நம்ம நிறையா டைம் படிச்சிருக்கோம். அண்டர்ஸ்டுட்? பாருங்கள். ஷீ ஸ்னூப்ஸ் அரவுண்ட் த ஆஃபீஸ். அவள் அலுவலகத்தை சுற்றிலும் வேவு பார்க்கிறாள். ஷீ ஸ்னூப்ஸ் அரவுண்ட் த ஆஃபீஸ். அடுத்து பாருங்கள். த டிடெக்டிவ் ஸ்னூப்டு நீங்கள் போடணும். ஏன் அப்படின்னா வேவு பார்த்தாருன்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸ்னூப்டு.
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. The detective snooped around the house for clues. The detective snooped around the house for clues. ரொம்ப சிம்பிள். ஓகே, இல்லாட்டி அரவுண்ட் த ஹவுஸ்ன்னு கூட சொன்னாலும் ஓகே தான், தேர் வில் பி மீனிங், அங்கே மீனிங் இருக்கும். த டிடெக்டிவ் ஸ்னூப்ட் அரவுண்ட் த ஹவுஸ், ஓகே, ஃபார் க்ளூஸ். துப்பிற்காக அந்த நிபுணர் அந்த வீட்டை என்ன பண்ணார், சுற்றி வேவு பார்த்தாரு. ஓகே, கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை பார்த்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒன்று, இது எப்படின்னா நம்ம அக்யூஸ் அப்படிங்கிற வார்த்தையை படிச்சிருப்போம். அக்யூஸ்னா குற்றப்படுத்து. ஓகே, குற்றத்திலிருந்து விடுவித்தல் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. அதற்கான வார்த்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், த ப்ரீஸ்ட் டேஷ் ஹெர் ஆஃப் ஹெர் சின்ஸ். மதகுரு அவளை அவளுடைய பாவங்களிலிருந்து விடுவித்தார். ஹி ஹோப்ட் த எவிடன்ஸ் வுட் டேஷ் ஹிம் ஆஃப் எனி பிளேம். எந்த விதமான பழியிலிருந்தும் அந்த ஆதாரங்கள் அவனை விடுவிக்கும் என அவன் நம்பினான். ஹீ ஹோப்ட். ஓகே, ரொம்ப சிம்பிளான வேர்டுங்க. சால்வ் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியுங்களா? சால்வ். ஓகே, அதுக்கு முன்னாடி ஏபிஎஸ் சேர்க்குறீங்க, அவ்வளோதான், அப்சால்வ். ஓகே, சால்வுக்கு முன்னாடி இங்கிலீஷோட ஃபஸ்ட்டு 2 ஆல்ஃபபெட்டை போடுறீங்க, ஏபி, அப்சால்வ். ஓகே, விடுவித்தார், விடுவித்தார், அப்போது அப்சால்வ்டு. அப்சால்வ்டு அப்படின்னு இது என்னது? இது ஒரு வேர்பு. சரிங்களா? பாருங்கள், த ப்ரீஸ்ட் டேஸ் ஹெர் ஆஃப் ஹெர் சின்ஸ் அப்சால்வ்டு. ஏன்னா விடுவித்தார் தானே போட்டிருக்கோம். ஓகே, த ப்ரீஸ்ட் அப்சால்வ்டு ஹெர் ஆஃப் ஹெர் சின்ஸ். அவருடைய பாவத்திலிருந்து என்ன பண்ணார்? ப்ரீஸ்ட் அவளை விடுவித்தார். ஓகே, ஃப்ரம் ஹெர் சின்ஸ்ன்னு போடாதீங்க, ஆஃப் ஹெர் சின்ஸ் தான் வரும். சரிங்களா? பாருங்கள், த ப்ரீஸ்ட் அப்சால்வ்டு ஹெர் ஆஃப் ஹெர் சின்ஸ். ரைட், மதகுரு அவளை அவளுடைய பாவங்களிலிருந்து விடுவித்தார். ஹீ ஹோப்ட் த எவிடன்ஸ் வுட் வுட்டுக்கு அப்புறம் எந்த வேர்பு நீங்கள் போட்டாலும் அது V1 தான் இருக்கணும். ஓகே, மெயின் வேர்பு எப்படி வரணும்? V1 தான் வரணும். அப்சால்வ்டு. இந்த ஆக்சிலரி வேர்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி எந்த வேர்பு வந்தாலும் V1 ஃபார்மெட்டில் தான் வரணும். வேறு ஃபார்மெட்டில் போட்டிங்கன்னா தப்பு. ஓகே, கண்ணை மூடாமே நான் தப்புன்னு சொல்லிடுவேன், தப்பு தான். புரியுதுங்களா? அப்போ வுட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? V1 ஃபார்மெட் வரணும். அதனால் அப்சால்வ் அப்படிங்கிற V1 ஃபார்மெட்டை போட்டாச்சு. ஓகே, என்னென்னா ஹீ ஹோப்ட், அவன் நம்பினான். என்னத்தை நம்பினா? த எவிடன்ஸ், அந்த ஆதாரங்கள், வுட் அப்சால்வ். வுட் அப்சால்வ் அப்படின்னா இந்த இடத்துல வுட்டுக்கு என்ன தெரியுமா மீனிங்? நடக்காது, ஆனால் அப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்மளே நம்புறது, ஒரு யூகம். ஓகேங்களா? அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, ஆனால் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் எதிர்பார்க்குறது, அவ்வளோதான். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு இங்கே நம்ம வில்லு போட்டிருப்போம்ல. ஓகே, அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, பட் ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு யூகத்தில். சரிங்களா? அதனால அங்கே வுட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, பாருங்கள், த எவிடன்ஸ் வுட் அப்சால்வ் ஹிம் ஆஃப் எனி பிளேம். எனி பிளேம், எந்த பாவத்திலிருந்தும் அந்த ஆதாரங்கள் அவனை விடுவிக்கும் என அவன் நம்பினான். ஓகே, அவ்வளோதான். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை வச்சு நான் ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ரைட், இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். அவளுடைய சொல்வளமிக்க வார்த்தைகள் என்னை மயக்கியது. போன வருடம் அவர் ஒரு அருஞ்செயலை செய்தார். கொஞ்சம் குழம்பு ஊற்றுமா, கொஞ்சம் குழம்பு ஊற்று. ஓகே, அதை அங்கே பூசாத. நான் எனது கொள்கைகளை நிலைநிறுத்துவேன். கொள்கைகள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் பிரின்சிபிள். ஓகே, ப்ளூரலில் சொல்லும்போது பிரின்சிபிள்ஸ். ஓகே, பிரின்சிபால்னு போட்டக்கூடாது, அது முதல்வர். ஓகே, பிரின்சிபிள்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு நான் கேட்குற டக்குன்னு அப்படியே நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். வேவ் பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? இன்றைக்கி சொல்லி கொடுத்தபடி வேவு பார்த்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில். வெரி குட். குற்றச்சாட்டிலிருந்து விடுவித்தலுக்கு என்ன சொல்லலாம்? குற்றச்சாட்டிலிருந்து விடுவித்தலுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லலாம்? வெரி குட். தூர் வாடுறதுக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷில்? வெரி குட். தூர் வாடுறதுக்கு ட்ரெட்ஜின்னு சொல்லுவோம். வேவ் பார்க்குறதுக்கு ஸ்னூப்பிங்னு சொல்லுவோம். குற்றச்சாட்டிலேருந்து விடுவித்தலுக்கு என்னென்னு சொல்லுவோம்? அப்சால்வ்னு சொல்லுவோம். ஓகே, கரெக்டாக தானேங்க? குறிப்பிடத்தக்க அப்படிங்கிற வார்த்தை ரிமார்க்கபிள். வெரி குட். இந்த வார்த்தையில் மறக்கவே கூடாது. யூ ஹாவ் டு யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் அண்ட் வொக்காபுலரிஸ் இன் யுவர் எவ்ரிடே கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் எழுதி என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் போட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் அண்டு மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். இதுதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களே சரியான நேரத்தில் சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.